தாவீது ஜெபிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஆண்டவரே, எனக்கு எப்பனாலும் என்னால ஜெபிக்க முடியுது, என்னால துதிக்க முடியுதுங்கிறது மாதிரி நீங்க இருக்கணும்பா எனக்கு. அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம நல்ல தொடர்புல இருக்கிறோம்னா அவங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா ஒருத்தங்க கிட்ட எந்த தொடர்பும் இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம இன்னொருத்தங்களுடைய உதவி ஒத்தாசை தேவைப்படுகிறது. உங்களுக்கு இன்னார தெரியுமா ஒண்ணு அவங்க கிட்ட பேசுவீங்களா, சொல்லுவீங்களா? அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்ததே நமக்கும் அவருக்கும் இடையில் எதுவுமே வேண்டாம் என்பதற்காக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இன்னொரு நபரை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டுட்டாங்க. எது வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்களா? அதுக்கு மேல படிக்கும் போது தெரியும், அந்த நன்மையான அந்த கானானுக்குள்ளே அவங்களை நடத்தி கொண்டு போறது வரைக்கும் கூட இருந்தாங்க. வனாந்திரத்தை கடக்கிறது வரைக்கும் கூட இருந்தாங்க. நம்ம அநேகர் அப்படிதான். ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். அந்த காரியம் முடிந்ததும் அல்லது அந்த காரியம் நமக்கு வாய்க்கப்பட்டதும் ஆண்டவரை விட்டு விடுகிறோம். இப்ப எக்ஸாம் டைம் பயங்கரமா எல்லாரும் பிடித்திருப்போம் ஆண்டவரை. பிள்ளைங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோரை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு லீவு, பெற்றோருக்கு லீவு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்த நாள் பிடிக்க போவாங்க. பிடி கிடைக்காது. அப்போ உடனே போன் வரும், ஒரே பயமா இருக்கு. ஏன்னா அங்க என்ன கிடைக்கல? பிடி கிடைக்கல. பயமா இருக்கு. பிடி கிடைக்கலன்னா பயம் வரும். அத்தனை புயலின் நடுவிலும் பவுல் எழுந்து நின்று தன்னோடு இருந்த 275 பேருக்கு திடன் சொல்ல காரணம் என்னவென்றால் பிடி இருந்துச்சு. அந்த புயல்ல சிக்னல் கிடைக்குது. தேவனோட உள்ள உறவை நாம் பார்க்க வேண்டும். உபாகம் 32:18 ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நம்ம நினைக்க மறக்கும் போது ஆண்டவரை மறக்க தொடங்கிட்டோம் அர்த்தம். ஆண்டவரை நினைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைக்கணும். அந்த நினைவு, நினைவெல்லாம் பேச்செல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே,